ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உணவும் ஆரோக்கியம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது களை எடுத்தல். களை எடுத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஆடி மாதத்துலேயே விதைகள் வந்து விதைச்சிட்டோம். கீரை போட்டிருக்கிறோம். இது வந்து பாலக்கீரை. இந்த பாலக்கீரைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே களை வந்து நிறைய வேஸ்ட்டு செடிகள் வளர்ந்து கிடக்குது. அதை எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், தேவையான அளவு செடிங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு செடி வளர்ந்துருந்ததுன்னா அந்த உரமும் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. தேவையான செடிக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அப்பப்போ நம்ம வந்து குட்டியாக இருக்கும்போதே அந்த களையெல்லாம் எடுத்து விட்றணும். அப்போ தான் செடி வந்து நமக்கு நல்லா வளரும். கீரை வந்து ஓரளவுக்கு வளர்ந்தக்கப்புறம் நம்ம அதை வந்து பறிச்சுக்கலாம். அப்புறம் திரும்பவும் வளரும். இது மாதிரி தான் வந்து கீரையெல்லாம் நம்ம பயிரிடணும். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த செடி தான் எல்லா பக்கமும் வளர்ந்து கிடக்குது. அதனால் வந்து இதை எடுத்துடணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.